श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुणाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्वियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिचितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததொய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தலைவி பாசுரங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். தலைவி பாடியதாக இருப்பது 17 பதிகங்கள் இல்லைங்களா? அதில் தூது விட்டது பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா 3ஆம் பிரகரணத்தில் ரொம்ப விவரமாக வருவதால். அதுக்கடுத்து வாயும் திரையுகளும், அதாவது 2:1 தன்னுடைய ஆற்றாமை சொன்னதை பார்த்தோம். அடுத்து ஏராளும் இறையோனும் அப்படிங்கிற 4:8 கவராதவை விட்டு, எம்பெருமானுக்கு வேண்டாத விஷயங்கள் நமக்கு வேண்டாம் என்பது ஜீவாத்மாவின் ஸ்வரூபம்னு பார்த்தோம். அப்புறம் மாசரு சோதி அப்படிங்கிற 5:3 மடல் எடுத்தது. பெண்மைக்கு பொருந்தாத மடல் எடுப்பேன், குதிரையாய் மடலூர்வேன் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஊரெல்லாம் துஞ்சி அப்படிங்கிற 5:4 5ஆம் பத்தில் 4வது பதிகம். அதில் கண் புதைய நோக்கற்று இருந்தது, கண் புதைய நோக்கற்று இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்க போகிறோம். அடுத்தது 5:5 அதில் எங்கனேயோ அன்னை மீர்காள் அப்படிங்கிறது ஒரு நெஞ்சுக்குள் எழ இருந்தது. அப்புறம் 5:9 மானை நோக்கு நல்லீர், அதில் கூடு நாள் தேடியது. அடுத்தது மின்னிடை மடவார் 6:2 அது தாழ்ந்ததுக்கு ஊடியது. இந்த 4 பதிகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல ஊரெல்லாம் துஞ்சி 5:4 அதில் கண் புதைய நோக்கற்று போக்கற்று இருந்தது. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்ததாக அதில் அந்த நாயகி பராங்குச நாயகி பேசுகிறாள். இப்போ என்ன ஆச்சுனாக்கா, மடல் ஊர்வேன்னு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல பராங்குச நாயகி. மடல் ஊர்ந்தாங்களான்னு பார்த்தா இல்லையா. ஏன்னா மடல் ஊறணும் அப்படின்னு பார்த்தா நாயகனுடைய படத்தை வரையணும் இல்லையா? நாயகனுடைய படத்தை வரைஞ்சி வச்சுக்கணும், அப்புறம் வெள்ளை துணி வச்சுக்கணும், அப்புறம் பனை ஓலையை வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு அப்படி ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு வரணும். இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நாயகனுடைய படத்தை வரையணும் இல்லையா? இப்போ இருட்டாக இருந்ததுனால இவங்களால வரைய முடியலையா. எப்படி ஒரு காரணம் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. மடல் ஊறுறதுன்னு இவங்களுடைய அபிப்பிராயம் கிடையாது. மடல் ஊர்வேன் அப்படின்னு எம்பெருமான பயமுறுத்தி அவனை வர வைக்கணுங்கிறது தான் பராங்குச நாயகியுடைய எண்ணம். ஆகையில் இந்த படம் வரைய முடியல அப்படிங்கிறது ஒரு சாக்கு, ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இவ படம் வரைஞ்சி மடல் ஊர்ந்தாக்கா நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி எம்பெருமான் என்ன பண்ணானாமா, இருட்டை ரொம்ப நேரம் இருக்க வச்சானாமா. இருட்டாகவே இருந்தால் இந்த பராங்குச நாயகி படம் வரைய மாட்டாள், படம் வரையாட்டி மடல் ஊறவும் முடியாது. அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் போய் அவளை ஆஸ்வாசப்படுத்தி விடலாம்
அப்படின்னு எம்பெருமான் நினைத்தான் போலும். அதனால வந்து இரவு மிக நீண்டதாக போயிற்று அப்படின்னு சொல்லி இது கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து அதான் சொல்றாங்க, ஆழியால் அன்று அங்கு ஆழியை மறைத்தான். அந்த பாரத போர்ல வந்து தன் சக்கரத்தை வைத்து சூரியனை மறைத்தான் இல்லையா, அந்த மாதிரியோ இல்ல ஆழி கொண்டு அன்று இரவி மறைப்ப, சுடராழியை வச்சு அந்த இரவின சூரியனை மறைத்தானே அந்த மாதிரி இப்ப மறைச்சிட்டானோ அப்படின்னு எண்ணும்படி இரவு மிக நீண்டதாக இருந்தது. அதனால வந்து பராங்குச நாயகி படம் வரையில, அதனால மடலூர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல முதல் பாசுரம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 10 பாசுரத்திலையும் அந்த இரவை குறித்த ஒரு இது இருக்கும். இரவு அந்த ராத்திரி எப்படி இருந்தது, அந்த ராத்திரியோட அந்த அடர்த்தி என்ன, அதனுடைய குணம் என்ன, அதனால் யாரெல்லாம் நோவுப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பாசுரத்திலும் சொல்லிட்டே வராங்க. இப்ப முதல் பாசுரத்துல ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிரவாய், எல்லாம் தூங்கிட்டாங்க, ஒருத்தர் கூட பாக்கியே இல்லை, எல்லாமே ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளால்ங்கிறது முதல் பாசுரத்துல முதல் வரி. இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, அட பாவம் இந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்காளே, நம்ம யாராச்சும் கூட உட்காரலாம் அப்படிங்கிற நினைப்பு கூட இல்லாம தாயாரும் தோழிகளும் எல்லாரும் தூங்கிட்டாங்களாம். அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, அப்படியே தூக்கம் ஆடுது. அது எப்படி சொல்றாங்கன்னா, கோரை சாய்ந்தார் போல, இந்த கோரை புல் வெள்ளம் வந்து அப்படியே சாய்ஞ்சிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோரை சாய்ந்தார் போல எல்லாரும் ஒக்க உறங்கியபடியே சொன்னார். எல்லாரும் தூங்கி போயிட்டாங்க. பண்டு ராமாயண யுத்தத்தில் நாகபாசத்தில் கட்டிருந்த பொழுது ஜாம்பவான் திருவடி முதலானவராவது உணர்ந்திருந்தார்கள், அப்படியும் இல்லை. அப்ப ராவண யுத்தத்துல வந்து அந்த நாகபாசம் எழுத பொழுது என்னாச்சுனாக்கா, எல்லாரும் வானர வீரர்கள் எல்லாருமே மயங்கி விழுந்துட்டாங்க. ஜாம்பவான் அப்புறம் ஹனுமான் மட்டும் 2 பேராச்சும் உணர்த்தியோடு இருந்தார்கள். இங்க பார்த்தா அப்படியும் இல்லை, கோரை சாய்ந்தார் போல எல்லாருமே உறங்கி விட்டார்களே அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாசுரத்துல சொல்றாங்க. 2வது பாசுரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆவி காப்பார் இனியார் ஆழ்கடல் மண் விண்மூடி மாவிகாரமாய் ஓர் வல்லிரவாய் நீண்டதால். மாவிகாரமாய், ஒரு விகாரமான ராத்திரியா இருக்கு இது, எப்போ இவ்வளவு மோசமா இருக்காது, ஏன் இப்படி விகாரமாய் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இரவு எப்பேற்பட்டதாக இருந்ததுன்னா நித்திய விபூதியை கூட பாதிக்கும் அளவுக்கு ரொம்ப மாவிகாரமாக இருந்ததாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஈட்டில் என்ன சொல்றாங்கன்னா, வைஸ்வரூபியம் காட்டின சர்வசக்தி செய்வதெல்லாம் செய்யான் என்றது. வைஸ்வரூபம் காட்டிய சர்வசக்தி எம்பெருமான், அவன் விஸ்வரூபம் காட்டுறான் இல்லையா, அவன் என்னென்ன செய்தானோ அதெல்லாம் வந்து இந்த ராத்திரி இந்த இருள் வந்து செய்யான் என்றது. அப்ப எப்படி ஒரு அடர்த்தியான இருள் எதுவுமே கூடாத அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத, இந்த மாவிகாரமாய் இருந்தது இந்த இரவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து 2வது பாசுரத்துல. அப்புறம் வந்து இது என்ன, அடுத்த 3வது பாசுரத்துல நீளிரவும் ஓயும் பொழுதன்றி ஊழியாய் நீண்டதால். அப்படியே ஒரு ஊழியாக நீள்ற மாதிரி தோணுது. அதாவது எப்பவுமே நமக்கு வந்து நல்ல வேலை பண்ணு நம்ம வசதியோடு இருக்கிறவங்க படுத்தா தூங்கிடுவோம். எப்போ தூங்குறோம் எப்போ எழுந்திருக்கோன்னே தெரியாது, நம்ம கண்ணு முடிச்சு பார்த்தா பொழுது போல இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு துக்கமோ ஒரு பிரிவாற்றாமையோ ஒரு சங்கடமோ இருக்கும் பொழுது அப்பப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நம்ம கிளாக்கை பார்த்துட்டே இருப்போம். ஐயோ இன்னும் இவ்வளோ நேரம், இப்போதான் 2 மணி ஆச்சு, இப்போதான் 4 மணி ஆச்சுன்னு பார்த்துட்டே இருப்போம். அப்போ வந்து நமக்கு அந்த ராத்திரி ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி தோணும். எப்போ இருக்கிறது தான், ஆனா அந்த மாதிரி நம்ம முடிச்சிட்டு கஷ்டப்படும் போது பார்த்தா இரவு வந்து ஊழி மாதிரி ரொம்ப நீண்டு இருக்கிறது போல தோணும். அந்த மாதிரி தோணுச்சு இந்த பராங்குச நாயகி. இதே மாதிரிதான் சீதா பிராட்டி அந்த அசோகவனத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு இரவிலும் தூக்கமில்லை பகலுக்கும் தூக்கமில்லை. அப்ப அவன் நினைக்கிறான், இப்படி நான் கஷ்டப்படுறதை விட நான் முடிஞ்சு போறதுக்கு எனக்கு ஒரு வகை சொல்லுங்களேன், இவ்வளோ ராட்சசிங்க சுத்தி இருக்கிறீங்களே, ஒரு விஷத்தை கொடுங்களேன், நான் குடிச்சிட்டு நான் செத்து போயிடுறேன், விஷம் வேலை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆகையால ஒரு கத்தியை கொடுங்களேன், நான் கழுத்தை அறுத்துட்டு நான் செத்து போறேனே என்ன. அந்த சீதாபிராட்டி பட்ட அந்த கஷ்டத்தை இந்த பராங்குச நாயகி இந்த ஊழி போன்று நீண்ட இந்த இரவிலே பட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா, ஒன் சுடரோன் வாராது ஒளிந்தான்.
பொன் சுடரோன் வாராது ஒளிந்தான். இந்த சூரியனுக்கு என்னதான் ஆச்சு? எப்பவும் காலையில டக்குன்னு 6 மணிக்கெல்லாம் வந்துடுவானே, இன்னைக்கு வரவே காணமே. அந்த நேரத்துல உதிக்கணும்னு ஒரு நியதி இருக்கே, அவன் ஏன் இன்னும் வரல? இவ்வளோ லேட்டாவே இன்னும் சூரியன் உதிக்க காணோமே அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சூரியனுக்கு இந்த பெண் பிள்ளை படும் கஷ்டத்தை பார்க்கவே முடியலையா. ஐயோ, ஒரு பெண் இப்படியா கஷ்டப்படுவதுன்னு நினைச்சு அவன் ஒளிஞ்சிட்டே இருந்தான், வரவே இல்லை. அந்த மலைக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டே இருந்தான், வரவே இல்லை. இப்ப என்னன்னாக்கா உபனிஷத் வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னாக்கா, சூரியன் அந்த எம்பெருமான் ஆணைக்கு உட்பட்டு கரெக்டா அந்த நேரத்துக்கு அவன் உதிக்கணும் இல்லையா. உதிக்காட்டி அவனுடைய வேலை போச்சு, வேற இன்னொருத்தரை வச்சு சூரியனா வச்சிருவான். ஆகையில அவனுக்கு பயந்தே சூரியனும் காற்றும் எல்லாமே வேலை செய்யறது அப்படிங்கிறது உபனிஷத் வார்த்தை. இப்ப சூரியன் அந்த மலை பின்னால இருந்து யோசிக்கிறான், இப்ப நான் உதிச்சா இந்த பெண் பிள்ளை படுற கஷ்டத்தை நான் பார்க்கணும். உதிக்காம போனா என்ன பண்ணுவான்? எம்பெருமான் அவனுடைய ஆட்களை விட்டு என்னை சிறைச்சேதம் பண்ணி விடுவான். அப்படி பண்ணா கூட போட்டோம், அது கூட நம்ம பட்டுக்கலாம். ஆனா இந்த பெண் பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலன்னு இன்னைக்கு உதிக்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணி சூரியன் மறைந்தே இருந்தான். அதையாலதே இங்க இது என்ன சொல்றாங்கன்னா, வாராது ஒளிந்தான். ஞாயிறம் வாராது ஒளிந்தான், வராம போனான்னு சொல்ல வாராது ஒளிந்தான், போய் ஒளிஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆதித்யன் சூரிய பகவான் என்ன நினைக்கிறான்னா, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா எம்பெருமான் தன்னுடைய ஆட்களை விட்டு என்னை தண்டிப்பான், தண்டிச்சுட்டு போட்டோம், அது எனக்கு பரவாயில்லை. ஆனா இந்த பெண் பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலன்ட்டு அந்த ஆதித்யன் சூரியன் வாராமல் ஒளிந்தான். அப்படி இந்த கொடுமையை என் கண்ணால் பார்க்க போகாது அப்படின்னு சொல்லி சூரியன் இருந்தார், வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன அடுத்த பாசுரத்துல என்னத்தை சொல்றாங்க அப்படின்னா, நீல் இரவும், அதாவது அன்னைகளாகட்டும் தோழிகளாகட்டும் எல்லாருமே இந்த 5வது பாசுரத்துல ஐயோ பாவம் இவன் முடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காம எல்லாரும் தூங்கிட்டார்களே, இவங்களெல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க என்னன்னா, இங்க தன்னை வல்வினையேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வல்வினையேன் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன்ட்டு. வல்வினையேன் பேரென்னை மாயாதால் வல்வினையேன் பின்னின்றே அப்படின்னு சொல்றாங்க. இங்க நான் என்ன சொல்றாங்கன்னா, நான் போயிட்டா கூட, இந்த வல்வினையே நான் போயிட்டா கூட என் பேர் போகாம அப்படியே இருக்கும் போல இருக்கே அப்படின்னு இங்க பராங்குச நாயகி ஆற்றாமையால சொல்றா. நான் கூட போயிடலாம் போல இருக்கு, நான் கூட மாய்ந்து விடுவேன், என் பேர் போகாது போல இருக்கே அப்படின்ட்டு. ஆனா இது உண்மையான அர்த்தம் நம்ம பார்க்கும்போது, நம்மாழ்வார் எப்பவோ வைகுண்டம் போய் சேர்ந்த பிறகும் அவருடைய திருநாமம் இன்று வரையிலும் அதே புகழோடு இருப்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய உள்ளுரை பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நொந்து சொல்றா பராங்குசனா, இது என்னடா பெரிய தலைவலியா இருக்க, நான் போனா கூட என் பேர் எல்லாரும் சொல்லுவாங்க போல இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில நம்மாழ்வாருக்கு பரமபத பிராப்தி ஆன பிறகும், அவர் சென்று வைகுண்டத்தை அடைந்த பிறகும் அவருடைய திருநாமம் இன்று வரையிலும் பேசப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது சொல்றது. அடுத்தது முன்னிலை இரா ஒழி கண் புதைய மூடிற்றாள் அப்படின்னு சொல்றான். அதுல என்னன்னாக்கா, இந்த கண் புதைய மூடி, இங்க ராத்திரிக்கு என்ன சொல்றாங்க, முன்னன்று இரா ஊழி, ஊழி காலம் போல இருக்கின்ற இந்த ராத்திரியில என்ன சொல்றான்னா, கண் புதைய மூடிற்றாள், கண் புதைய மூடிற்றாள் அப்படின்னு இந்த 6வது பாசுரத்துல ஒரு வேர்டு எடுக்கிறாங்க. அந்த கண் புதைய மூடிற்றாள் என்னன்னா, உட்கண்ணை காதல் மறையான் என்றது. அந்த மனக்கண்ணை காதல் மறைச்சிருச்சு, அதனால பார்க்க முடியல. கட்கண்ணை ராத்திரி மறைத்தது. கட்கண்ணுனா இந்த கண், இந்த புறக்கண், இதை ராத்திரி மறைத்தது. உட்கண்ணை காதல் மறைத்தது, கட்கண்ணை இந்த ராத்திரி மறைத்தது. ஆகையாலே எம்பெருமான் காட்சி கொடுக்கணும்னு நின்னா கூட பார்க்க முடியாது போல இருக்கே அப்படின்னு இந்த பராங்குச நாயகி வருத்தப்படுற. இப்படி ஒரு இருட்டா, கும்மிருட்டு மை இருட்டுன்னு சொல்றாங்கல்ல, இப்படி கை தொட்டா கூட எதில் இருக்கிறது என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மை போன்ற இருட்டு. அந்த இருட்டு எடுத்து கண்ணுக்கு மையா வச்சுக்கலான்னு சொல்லி அப்படிப்பட்ட இருட்டு. அப்படி இருக்கிறதுனால இங்க பாவம் விளை உட்கண் காதலால் மறைக்கப்பட்டது, வெளிக்கண் இந்த அடர்த்தியான இருளால் மறைக்கப்பட்டதால் ஒரு சமயம் எம்பெருமான் வந்தாலும் கூட நான் பார்க்க முடியாதே என்று அவள் அங்கே கண் புதைய மூடிற்றாள். முன்னின்ற இரா ஒழி கண் புதைய மூடிற்றாள். என் கண்ணே தெரியாத அளவுக்கு இந்த ராத்திரி மூடி கிடக்கே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவள் இங்கே வருத்தப்படுகிறாள். அடுத்த பாசுரத்துல அடுத்தனாக்க 9வது பாசுரத்துக்கு படுங்க. நடுவில் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை.
இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஆகையால் 9வது பாசுரத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்து இந்த இருள் ரொம்ப அடர்த்தி ஆகி வீங்கின இருள் அப்படியே நல்ல பெருசா ஆகி பனித்துளியாக சொட்ட ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றான். இரவுல பனி பெய்யும் இல்லையா? ஸோ இங்க பராங்குச நாயகி என்ன பண்றான்னா, இந்த இரவானது, இந்த காரிருளானது அப்படியே பெருசாவி ஆவி ஆவி நல்ல வீங்கின இருளாகி அப்படியே பனித்துளியாக சொட்ட ஆரம்பித்தது. ஸோ இப்போ இரவு, ராத்திரினாலே தூக்கம் வரல, இதுக்கு மேல பனித்துளி வேற சொட்ட ஆரம்பிச்சா குளிர வேற ஆரம்பிச்சிடும். ஆகையால எப்படி இருந்தாலும் இனி நான் தூங்குற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவை அங்கே வருத்தப்படுகிறாள். வீங்கி நிருளின் நுண்துளியாய் சின்ன சின்ன சொட்டா பனித்துளியாக சொட்டுகிறது அப்படின்னு சொல்றான். அப்புறம் அஞ்சுடர் வெய்யோனும் அணி நெடுந்தேர் தோன்றானார். இந்த சூரியனும் வரமாட்டேங்கிறான். ராத்திரி அடர்த்தியா போயிட்டே இருக்கு. வெளிக்கண்ணாலும் பார்க்க முடியல, உள்கண்ணாலும் பார்க்க முடியல. போதாக்குறைக்கு பனி வேற கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னதான் பண்ண முடியும்? அப்படியே நான் நின்று உருகுகின்றேனே. ஏன்னாக்கா, நெஞ்சிடர் தீர்ப்பார் இனி யார், என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கிறவங்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு, நெஞ்சிடர் தீர்ப்பார் இனி யார், நின்று உருகுகின்றேனே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற கண் புதைத்து இருந்ததுங்கிறது தான். அப்படியே படுத்து கண்ணை மூடிட்டு இதெல்லாம் யோசிக்கிறான் இந்த பராங்குச நாயகி. அடுத்தது, நின்று குறுகின்றேனே போல் நெடுவானம் சென்று உருகி நுண்துளியாய். இது அதே தான், திருப்பி அந்த பனித்துளி விடுறது திருப்பியும் வந்து இந்த 10வது பாசுரத்தை சொல்றாங்க. 11வது பாசுரம் எப்பவும் போல அதுதான் வந்து அந்த பலஸ்ருதி பாசுரம். அதுல வந்து இவர் நம்மாழ்வார் என்ன, அதாவது இந்த பதிகத்தை படித்தவங்களுக்கு, இந்த 10 பாசுரங்களை படித்தவர்களுக்கு என்னதான் லாபம் அப்படின்னு பார்த்தா, இது பார்த்துட்டு இவன் படுற கஷ்டத்தை எல்லாம் எம்பெருமான் பார்த்தான். எங்கேருந்து பார்த்தான்? உறங்குவான் போல் யோகு செய்துன்ட்டு அப்படி சும்மா தூங்குற மாதிரி அந்த பாம்படை மேல படுத்துட்டு இருக்கானே தவிர, அவன் யார் என்னென்ன எங்கெங்க செய்யறாங்கன்னு அதை கவனிச்சுட்டே இருப்பான். பார்த்துட்டு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன சொல்றான், ஆழ்வாரை வரான். வந்து என்ன சொல்றான்னா, ஆழ்வீர் நான் உறங்குகிறேன் அல்ல, நான் ஒன்றும் தூங்கவே இல்லை. இப்போ நீங்க சொன்னது, பேசுனது, அனுபவிச்சது எல்லாமே எனக்கு தெரியும். உறங்குகிறேன் அல்லன், உமக்கு எந்த விதமாக காட்சி தரலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். அவதான் எவ்வளவு சொல்றல, சுடராழி தோன்றவா, சங்கு எடுத்துட்டு வா, மாலைகளோட வா, அது திரு அபிஷேகம் அணிந்துட்டு வா, எல்லாம் ஏதோ உள்ள வரலாம்ல, அதெல்லாம் விட்டுட்டு நான் உறங்குகிறேன் அல்லன், உமக்கு எந்த விதமாக காட்சி கொடுக்க வேண்டும் என்று ஆலோசித்து கொண்டிருந்தேன். எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? நீ வந்தா போதும், காண வார கண்முகப்பே, ஒரு முறை வந்து அப்படி நின்றுட்டு போன்னு எவ்வளோ கேட்கும் போது அதெல்லாம் விட்டுட்டு உங்க முன்னால எப்படி வரலான்னு நான் யோசிச்சு கண்ணு மூடி யோசிச்சுட்டு தான் இருந்தேன்னு தவிர நான் உறங்கவில்லை அப்படின்னு சொல்றான். உமக்கு எந்த விதமாக காட்சி தரலாம் என்று ஆலோசித்து கொண்டிரான் என்றேன் அத்தனை, அவ்வளவுதான், அதனால்தான் வரல அப்படின்னு சொல்லி எதிரில வந்து நிற்கிறான் என்று அருளி செய்தான் போலும். அது கேட்டு உறங்குவான் போல யோகம் செய்த பெருமாளை என்கிறார். அதனால்தான் அதை வச்சுதான் நம்மாழ்வார் வந்து உறங்குவது போல் யோகு செய்து, அவன் அந்த பாம்பனையில படுத்துட்டு இருக்கிறதே அதுதான், உறங்குவது போல் யோகு செய்து இந்த உலகத்தாரை எப்படி ரட்சிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து கொண்டு ஒவ்வொரு ஜீவனை பற்றியும் இந்த ஜீவனுக்கு என்ன செய்யலாம், இந்த ஜீவனுக்கு என்ன செய்யலாம் என்று யோக உணர்ந்து சிந்தித்து கொண்டே அவன் இருப்பான். அப்புறம் அதுல இருந்து கடைசியில் என்ன சொன்னார் நம்மாழ்வார் 16வது பாசுரம் 11ல கடைசி லைனு, இறந்து போய் வைகுந்தம் சோராவார் எங்கனையோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இது என்னன்னு இதை படிச்சுட்டு என்னடா இது இறந்து போன்னு சொல்றாங்களேன்னு எல்லாரும் பயந்துருவாங்கன்ட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா, இப்பத்தால் இறந்து போய் இதில் சேர்த்து அன்வைத்து இப்பத்தை சொல்வதற்கு இறந்து போவது பலன் என்று பொருள் கொள்ள வேண்டாம். சில பேர் இருப்பாங்க என்ன சொல்றாங்க, இந்த 10 படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்டிப்பா நீங்க அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவிருத்தம் இருக்கு இல்லையா, நம்மாழ்வார் அருளி செய்தது நிறைய பேர் சொல்லுவாங்க, திருவிருத்தம் படிச்சாக்கா நம்ம போயிடுவோம், ஆர்த்தி பிரபந்தம் மணவாள மாமன்கள் எழுதி படிச்சா நம்ம போயிடுவோம், போனா எவ்வளவோ நல்லது. ஆனா அப்படி ஒரு பயம் இருக்கு நம்ம ஆளுங்களுக்குள்ள. அதே போல இதுல வந்து அப்படி நீங்க நினைக்காதீங்க, இந்த பாசுரம் படிச்சா நீங்க இருந்துருவோம் என்று நினைக்க வேண்டாம். இப்பத்தால் இறந்து போய் என்று இதிலே சேர்த்து அன்வைத்து இப்பத்தை சொல்வதற்கு இறந்து போவதுதான் பலன் என்று பொருள் கொள்ளலாகாது.
அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இப்பத்தால் வைகுந்தம் சேராவாறு என்று அன்வைத்து கொள்ள வேண்டும். அவரவர் பிராப்த காலத்தில் இருந்து போவது எப்படியும் உள்ளது. ஆயுசு முடிஞ்சா போறது எப்படியும் உள்ளது. அது இல்லைங்கிறது கிடையவே கிடையாது இல்லையா? சில பேர் 100 வயசு இருப்பாங்க, சில பேர் 6 சாவு 100 சாவுன்னு சொல்றோம் இல்லை? அந்த ஜீவன் முடிஞ்ச உடனே நம்ம போக வேண்டியதுதான். அது எப்படியும் உள்ளது. அப்படி இருக்க நேரும் காலத்தில் இப்பதிகத்தின் பயனாக பரமபத பிராப்தி தவறாது என்பதுதான் இங்க சொல்லப்பட்ட அர்த்தம். ஸோ இந்த 10 பாசுரத்தை படிச்சா சாவு வந்துடும் அப்படி நினச்சிக்காதீங்க. அந்த இறப்பு என்பது வருவது இயற்கை, எப்போ வேணாலும் வரும். இந்த 10 பாசுரத்தை படித்து நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் என்ன ஆகும்? அப்படி இயற்கையாக அந்த மரணம் எழுதிய பிறகு நீங்கள் மீண்டும் வராத இடமாகி அந்த வைகுந்தத்துக்கு சென்று வாழ்வீர்கள் அப்படிங்கிறது தான் இதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததே தான் பின்னாலேயே வருது. 5ஆம் 10 5ஆம் திருமொழி, 5ஆம் திருவாய்மொழி, மன்னிக்கணும், 5ஆம் 10 5ஆம் திருவாய்மொழி. எங்கனேயோ அன்னை மீர்காள் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு பதிகம். இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இதுக்கு முன்னே கம்ப்ளீட்டாக இரவை பற்றி பேசுனாங்க இல்லையா? ராத்திரிங்கிறது இருட்டுங்கிறது தமோ குணம் இல்லையா? தமோ குணத்தில் ஒன்று மூளைகளை ஒன்றுமே வேலையே செய்யாது. ஒன்றா தூக்கம் வரும், இல்லைனாக்கா கோபம் சோம்பல் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பதிகத்தில் என்ன ஆச்சுன்னா, ஆழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்ததுனால அந்த தமோ குணம் விலகி சத்துவகுணம் மேலோங்கியது. சத்துவகுணம் மேலோங்கியவனு எம்பெருமானோடைய உருவம் மனசிலே பட அதை அவர் அருளி செய்கிறார். ஆனால் இந்த பதிகத்தில் என்னன்னு சொன்னாக்கா, எங்கனையோ அன்னை மீர்காள் எண்ணெய் நீர் புரிவதுன்னு ஆரம்பிக்கும். இதில் என்னன்னாக்கா, இந்த நம பதார்த்தமாக தாய் பேச்சு தானே வச்சுருக்கோம் நம்ம. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, பிரபன்ன குல மரியாதை மீறக்கூடாது, நீ உபாயத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு மகளை இழுத்து பிடிச்சிட்டே இருப்பாங்க. இவ எங்கே வாசப்படி தாண்டி போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில். இந்த பதிகத்திலும் நம்ம அதுதான் பார்ப்போம். இப்போ இது திருக்குறுங்குடி அப்படிங்கிற அந்த திவ்ய தேசத்துக்கு அதை பற்றி சொல்லப்பட்ட இந்த பதிகம், இந்த 10 பாட்டு. இந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துக்கு வாமன க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு வைஷ்ணவ நம்பி அப்படின்னே பேருண்டு. அது என்ன அப்படின்னாக்கா, அங்கே உடையவர் போகிறார். ராமாந்திர ஒரு முறை போனப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, அவர் பின்னால் ஏகப்பட்ட சிஷ்யர்கள், நிறைய சிஷ்யர்கள் என்ன, அபிமானிகள் என்ன, பக்தர்கள் என்ன எல்லாம் வராங்க. அப்போது அந்த குறுங்குடி நம்பிக்கை ஆச்சரியமாக போச்சான். இது என்னடா இது, நான் அவதாரம் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், என் பின்னால் ஒருத்தர் கூட வர காணோம், இவர் பின்னால் இத்தனை பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமாந்திர கூப்பிட்டு கேட்குறாரு. இது எப்படி, எனக்கு கொஞ்சம் சொல்லேன், உன் பின்னால் இத்தனை பேர் வராங்க, என் பின்னால் யாருமே வரதில்லையேன்னு. அப்போ ராமாந்திர சொல்கிறாரு, இப்படியெல்லாம் கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோம், எனக்கு அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் அந்த உட்கார வச்சு நீ கீழே உட்காந்து கேட்குறியா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி ராமாந்திருக்கு அவர் நல்ல ஒரு இது போட்டு ஆசனம் போட்டு அதில் எழுந்துருளை பண்ணி திருக்குறி நம்பி நிலத்து மேலே ஒரு பலகையை போட்டு இருந்து இப்போ சொல்லும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு உடையவர் சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை, நீ சொல்லி கொடுத்த பார்த்தியா திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அதை தான் சொன்னேன், நான் வேற ஒன்றுமே பண்ணல. அது சொன்னோன்னே இத்தனை பேரும் பின்னால் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமாயி அவன் குண பூர்த்தியை பெற்றான். பரிபூர்ண நம்பியாய் வைஷ்ணவ நம்பியாக ஆனான். எப்போ ஒருத்தர் வைஷ்ணவ நம்பி, வைஷ்ணவம் எப்பொழுது சித்திக்கும் அப்படின்னா, இந்த திருவாய்மொழியை அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டு அதை அனுசந்தானம் பண்ணி அதிலே ஆழங்கால் பட்டு, முக்கியமாக இந்த திருக்குறுங்குடிக்கான இந்த 10 பாசுரத்தை யார்கள் கற்று வல்லார்களோ அவர்கள் வைஷ்ணவர் ஆவார்கள், அவர்களே உண்மையான வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்ல வராங்க. இந்த அவதாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, கீழ் திருவாய்மொழியில் ஆழ்வார் இருளுக்கும் பனிக்கும் வருந்தனபடி சொல்லிற்று. கீழ் திருவாய்மொழி இதுக்கு முந்தின திருவாய், இதில் நம்ம பார்த்தாலும் இரவெல்லாம் கண் முடிச்சுட்டு இருந்தார். இதுதான் இருள் தரும் ஞாலமாகையாலே தமோ குணம் மேலிட்டு நலிந்தபடி சொன்னதாக சுவாபதேச பொருள் கொள்ளலாம். ஆழ்வார் இப்படி ராத்திரி ராத்திரி ராத்திரின்னு அவ்வளோ அதை பற்றி விவரமாக சொன்னார் இல்லை, அது சுவாபதேசத்தில், சுவாபதேசம்னா உள்ளுரை பொருளை என்ன நமக்கு சொல்லுதுன்னா, தமோ குணம் மேலிட்ட நிலை. தமோ குணம் மேலிட்ட போது அப்படிதான் எல்லாமே ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் நமக்கு. அதை சொன்னதாக நாம் கொள்ளலாம் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் இப்போ அந்த இருட்டு கழிந்து பகற்பொழுது காண்கின்றார் போலே தமோ குணத்தின் மேலீடு கழிந்து சத்வகுணத்தின் தலையெடுப்பு காண தொடங்கிற்று. அது அப்படிதான், குணங்கள் மாறி மாறி தான் வரும் நமக்கு. சத்வம் ரஜஸ் தமஸ் மாறி மாறி வரும். நம்ம நம்முடைய அந்த ஜாயமான கால கடாட்சம் எம்பெருமான் நம்ம அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே நம்மளை கடாட்சம் பண்ணியிருந்தால்
சத்துவகுணம் மோஸ்ட்லி மேலோங்கி இருக்கும். இல்லாட்டி நம்ம வந்து எதுக்கு ஆட்பட்டு இருக்கிறோங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடிப்பட்டு நம்ம அதுபடி கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். தம்ம விழுத்து மேலீடு கழிந்து சத்துவகுணம் தலையெடுப்பு காண தொடங்கிற்று. அதனால் நெஞ்சு தரிப்புற்று திருக்குறுங்குடி எம்பெருமானோட வடிவழகையும் திவ்ய ஆபரண சேர்த்தி அழகையும் வாய் வரும்படி ஆயிற்று. இவர் ஆழ்வாருக்கு தமோ குணம் இருந்தாலும் கஷ்டம், சத்துவகுணம் இருந்தாலும் கஷ்டம். தமோ குணம் இருந்தால் அந்த ராத்திரியை பற்றியே சொல்லிட்டே இருப்பார். அதிலும் எம்பெருமானை சேர்த்து 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 சொல்லுவார். சத்துவகுணம் மேலெடுத்தாலும் எம்பெருமானுடைய அழகு, அவனுடைய ஆபரணங்கள் என்ன, அவனுடைய திவ்யாயுதங்கள் என்ன, வாய் வெறும்படி அதையே பிதற்றி கொண்டு இருப்பார் அப்படின்ட்டு. இந்த உருவ வெளிப்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, மானச சாட்சா்காரம் கண்ணுக்கு பிரத்யட்சமாக தோற்றாமே நெஞ்சுக்கு சாட்சா்கார விஷயமாக. மானச சாட்சா்காரம்னா மனசால நாம் ஒன்றை பார்க்கறது, அது வந்து பிரத்யக்ஷமாகாம, பிரத்யக்ஷம்னா கண் எதிரில் பார்க்கணும். இப்போ நான் என் கையை பார்க்குற மாதிரி நான் பார்த்தா அது பிரத்யக்ஷம். என் மனசால நான் இந்த கையை பார்த்தா அது வந்து மானச சாட்சா்காரம். இப்போ வந்து இவருக்கு திருக்குறள் நம்பி பற்றிய விஷயம் எல்லாம் இவருக்கு மானச சாட்சா்காரமாய் நெஞ்சுக்கு பொருளாயிற்று. அவர் மனசுல வந்து அது அழகா தெரிய ஆரம்பிச்சோடனே அதை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். முதல் பாசுரம் வந்து எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை நீர் முறிவது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். முதல் பாசுரம் எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை நீர் முறிவது. அம்மா வந்து திட்டுறா, இவ என்ன எப்போ பார்த்தாலும் திருக்குறுங்குடி எப்படி சொல்லிட்டே இருக்காளே, சங்கோடும் நேமியோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதை நெஞ்சமேட்டு இப்படி பண்ணுறாளே, எப்போ பார்த்தாலும் திருக்குறுங்குடி நம்ம அழகை பற்றி பேசிட்டு இருக்காளே, யாராவது பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு தாய் அஞ்சுகிறார். அதுக்கு என்ன சொல்றேன்னா, அதுக்கு இவ சொல்கிறா, நீங்கள் இப்படி திட்டுறதுல என்ன பிரயோஜனம், இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து பாருன்னு காமிச்சு கொடுத்ததே நீங்கள் தானே. திருக்குறுங்குடி நம்பியை பாரு, சங்க பாரு, சக்கரத்தை பாரு, திருமணை பாரு, அவன் திருமேனி அழகை பாரு, நீங்கள் தானே காமிச்சு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் பார்க்காதீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். தாய்மார்களே, நீங்கள் என்னை சீருவது எதற்கு, ஏன் இப்படி கோபிச்சுக்கிறீங்க? சீர வேண்டுமென்றால் திருக்குறுங்குடி நம்பியை சீருங்கள், அவனை வேணா திட்டுங்க, என்ன திட்டாதீங்க. அவன் இவ்வளோ அழகாக காட்சி கொடுக்கறது அவனோட தப்பு, அவனை வேணா சீருங்கள், என்னை சீர வேண்டாம் என்கிறார். இப்படிப்பட்ட வழி ஏன் இப்படி வடிவெடுக்க கொண்டாய் அப்படின்னு நீங்கள் வேணா அவனை வேணா கேளுங்க என்று நம்பியை சீருங்கள், என்னை சீருவது வேண்டாம், என்னை சீருவது முறைமை அன்று அப்படின்ட்டு. அதுக்கு என்னன்னாக்கா, இதுக்கு முன்னம் என்னை பகவத் விஷயத்திலே நீங்கள் ஈடுபட செய்தது தவறு, இப்பொழுது முனிவது எதற்காக அப்படின்னு சொல்ல. நான் பாட்டுக்கு விளையாட்டு போனால் விளையாடிட்டு இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து ஐயோ பகவானை நினைக்கணும், பகவத் விஷயத்தில் ஈடுபடணும், திருக்குறுங்குடிக்கு போகணும், திருக்குறளை நம்பி சேவிக்கணும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து அவனுடைய அழகுக்கு என்னை அடிமையாக்கியது நீங்கள் தானே. இப்போ வந்து நான் இது நீங்கள் வேண்டான்னு சொன்னால் எப்படி அப்படின்னு இந்த ஒரு பாசனம் மட்டும் படிக்கிறேன், அழகாக இருக்கும். எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை நீர் முனிவது. அட அம்மாமார்களே, என்ன நீங்கள் எது கோவிச்சுக்கிறீங்க? நங்கள் கோலத்திரு குறுங்குடி நம்பியை நான் கண்டப்பின். இந்த அழகான திருக்குறுங்குடியில் பெருமாள் வந்து ரொம்ப அழகு, அந்த வர்ண கலைவரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலராக இருப்பான், அழகாக அப்படியே ஆஜானுபாகவாக நிற்பான், ரொம்ப அழகு. நிஜமாவே அந்த சங்கோடும் நேமியோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்ற நெஞ்சமேனது நிஜமாவே அப்படித்தான் இருக்கும். நங்கள் கோலத்திரு குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்சத்திற்கு காரணமாச்சு. அந்த பிரத்யக்ஷம் மானச சாட்சா்காரம் நெஞ்சிற்கு விஷயமாகி விட்டது. ஆகையால நீங்களே என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த நம்பியோட அழகை காமிச்சிட்டு இப்போ வேண்டாம் சொல்கிறது சரியில்லை. நீங்கள் என்னை எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை நீர் முறிவது, என்னை இப்போ நீங்கள் கோவிச்சுட்டு எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது 2வது பாசுரத்தில் அந்த அம்மாமார் சொல்கிறாங்க, அட போம்மா, நாங்களும் தான் பார்த்துருக்கோம், நீயும் தான் பார்த்துருக்க, என்ன பெருசா, நாங்கள் பார்க்காததை நீ என்ன பார்த்தேன்னா, என் நெஞ்சு கொண்டு நோக்கின், என் மனசை வச்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். நீங்கள் சும்மா பார்த்தா அவனுடைய அழகு உங்களுக்கு தெரியாது. என் நெஞ்சு கொண்டு நோக்குங்க, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாது. என்னுடைய மனசு, என்னுடைய நெஞ்சால பாருங்க, என்னுடைய பார்வையால பாருங்க, சும்மா அப்படி பார்த்துட்டு என்னை வந்து நீங்கள் திட்ட வேண்டாம் அப்படின்ட்டு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணே திருக்குறுங்குடி நம்பியை நீ மாத்திரமோ கண்டாய், நாங்கள் கூட தான் பார்த்துருக்கோம், நாங்கள் கண்டதில்லையோ, நாங்களும் சேவித்தே இருக்கிறோம்.
ஆனாலும் உனக்கு இப்படிப்பட்ட முறைகேடு ஆகாது என்று தாய்மார்கள் சொல்ல, அதற்கு தலைமகள் கூறுகிறாள், என் நெஞ்சினால் நோக்கி காணேன். அட, நான் என்னுடைய விஷன், என்னுடைய பார்வையால் நீங்கள் பாருங்களேன். மேரே நசர்த்தோ தேக்கியேன்னு சொல்லி என்னுடைய பார்வையால் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும். நீங்கள் சும்மா பார்த்துட்டு நீ எப்படி பண்ணுறன்னு கேட்க வேண்டாம். என் நெஞ்சு இரவலாக வாங்கிக்கொள்ளுங்க. கொஞ்சம் நேரம் வேணால் என் நெஞ்சை நான் கொடுக்குறேன், நீ பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறேன். என் நெஞ்சு இரவலாக வாக்கி கொண்டு நீங்கள் நம்பிய சேவித்தீர்களாகில் இங்கனே என்னை பொடிய மாட்டீர்கள். இந்த மாதிரி என்ன நீங்கள் திட்டவே திட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மாமார்கள் என்ன கேட்குறாங்களா, நீ கண்ட காட்சிக்கு வாசி என்ன என்று தாய்மார் கேட்க, நம்பியை நான் கண்ட பின் மேகத்திலே மின்னினார் போலே யக்ஞோபவீத்தமும், என் நெஞ்சை வாங்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது அப்படிங்கிற. மேகத்தில் மின்னினார் போல யக்ஞோபவீத்தமும் பரந்த மின் ஓரிடத்தில் சுழித்தார் போலே இருக்கிற மகர குண்டலமும், மின்னல் ஒரு இடத்துல அப்படி சுழித்து நின்ற மாதிரியான அந்த மகர குண்டலமும், வெறும் புறத்தில் ஆலத்தை வழிக்க வேண்டும்படியாக இருக்கிற ஸ்ரீவத்சமும். அந்த ஸ்ரீவத்சம் பார்த்தா அதுக்கு தனியாக திருஷ்டி கழிக்கணும் போல் அவ்வளோ அழகாக இருக்கு. திருவாபரணங்களும் திருத்தோள்களும் சுற்றும் என்னை நெருக்கா நின்றனவே, இதுவாயிற்று நான் கண்ட காட்சி. இதை நான் பார்த்தேன், நீங்கள் என்ன பார்த்தீங்களோ எது பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. அப்படி நான் பார்த்த மாதிரி பார்க்கணுன்னா என் நெஞ்சை இரவலாக வாங்கி வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த தாய்மார்கள் அதுக்கு மேலே அவங்களுக்கு இதால் திட்டுறாங்க. இந்த மாதிரி நீ என்னன்னா, நீ ஸ்தம்பித்து நிற்பது, அச்சித்து போல நிற்பது, உருகி நிற்பது, இதெல்லாம் பண்ணுறியம்மா, இது நல்லவா இருக்குது, யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு அதுக்கும் அதே பதில சொல்கிறேன். அதாவது இந்த 3வது பாசனத்துக்கு என்னென்னா, என்ன நான் பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்களும் ஸ்தம்பித்து நிற்பீங்க, நீங்களும் பெருமூச்சு விடுவீங்க, நீங்களும் உணர்த்தி இல்லாமல் இருப்பீங்க, நீங்களும் கண்ணீர் சொருவீர்கள், நான் பார்த்த மாதிரி நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தது 6வது பாசுரம். 6வது பாசுரத்துக்கு போயிடுங்க, நடுவில் நான் விட்டுட்டேன். இப்போ என்னன்னா, மேலும் வன் பழி நம் குடிக்கு இவளென்று அன்னை காணக்கொடாள். இது தான் இது திருமந்திரத்தோட அர்த்தம் இங்கே இருக்கு. என்னன்னா, வன் பழி நம் குடிக்கு, நம் குடின்னா என்ன, அந்த நம பதார்த்தத்தாலே காட்டப்படுகிற எம்பெருமான் ஒருவனே உபாயம் அப்படிங்கிற அந்த பிரபன்ன குல மரியாதை. ஸோ அந்த பிரபன்ன குல மரியாதை என்ன, உபாயத்தில் போய் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான். உபாயத்தில் ஈடுபட்டால் அது ஒரு பெண் வாசற்படியை கடந்து போவதற்கு இணையாக ஒரு அவமானத்திற்கு உரிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிரபன்ன குலத்திற்கே ஒரு பழி வரும். ஐயையோ, இந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு அடங்காமல் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்கிற மாதிரி தாய், அந்த நம பதார்த்தத்தில் இருக்கிற தாய் என்ன நினைக்கிறானா, இவ இப்படி திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்கிறாளே, என்ன பண்ணுறது, நம்ம குல மரியாதையை கெடுமோ அப்படின்னு அவள் அஞ்சுகிறாள். அதனால் மேலும் வன் பழி நம் குடிக்கென்று அன்னை காணக்கூடாது. போதும் நீ சேவிச்சது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த பாசுரம் 7வது பாசுரத்தில் அதே தான் வருது. நிறைந்த வன் பழி நம் குடிக்கென்று அன்னை காணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ இங்கே கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ தாயார் உடைய அபிப்பிராயமும் தலைவருடைய அபிப்பிராயம் ஒன்று தான், அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தாயாருக்கு என்ன பயம், இப்படி திருக்குறுங்குடி நம்ம அழகுன்னு சொல்லி உபாயத்தில் ஈடுபட்டு விடுவாளோ அப்படின்னு அஞ்சரா தாய். ஆனால் மகள் அப்படிப்பட்டவள் அல்லையே, அப்படி அந்த பிரபன்ன குல மரியாதை இவளுக்கும் உண்டு. ஆகையால் இவர் திருக்குறுங்குடி நம்பி அழகை பார்த்து அதை உபாயமாக கொள்ள மாட்டாள். அதை ஒரு அனுபவமாக பிரீத்தி அதிகமாக ஆனதாலே அனுபவிக்க துணிந்தாலே தவிர உபாயத்தில் ஈடுபட மாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, உபாய தேவாசமான தசை என்றும் பிராபிய ருசி என்றும் 2 ஒன்று. அதாவது உபாயத்தில் ஈடுபடுவது ஒரு தசை, பிராபியத்தில் ருசினா இந்த பலன்லாம் அதாவது தடுக்க முடியாத ஆசை, துவரை, அனுபவிக்க வேண்டும் என்பதில் அந்த துவரை, அந்த வேகம் 2மே உண்டு. ஆகையால உபாயத்தில் அத்தியாவசாயம் 1, பிராபியத்தில் துவரைன்னு 2 தசை உண்டு. 2 அவஸ்தைகளும் முந்தின அவஸ்தையில் என்று பார்க்கும் போது பழியாய் தோன்றும், பிந்தின அவஸ்தையில் என்று பார்க்கும் போது அதிப்பிரவிருத்திகள் அவர்ஜீயனமாகையாலே உத்தேசமாக இருக்கும். அதாவது அம்மாவுடைய அந்த நம பதார்த்தத்திலேருந்து பார்க்கும் பொழுது
இந்த மாதிரி இவளே தானே முன்னின்று போய் திருக்குறுங்குடியை நம்பி நம்பி போறதை பார்த்தா உபாயம் போல பயப்படத்தக்கதாக தோன்றும் நம்ம பதத்திலேருந்து பார்த்தா. அதே நாராயண பதத்திலேருந்து தலைவியுடைய பார்வையில பார்க்கும்போது இது அந்த பிராபியத்தில் வரை அனுபவிப்பதில் அவசரம் என்று தோன்றும். ஆகையால் இந்த 2 தசையுமே அனுமதிக்கத்தக்கது தான். இதுல தவறா கிடையாது அப்படின்னு சொல்லும். இன்னும் பின்னால நம்ம சில சூத்திரங்கள்ல பார்ப்போம். இப்போ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுகிற தாயே அவளை கொண்டாட ஆரம்பிச்சிருவா, தோழியும் கொண்டாட ஆரம்பிச்சிருவா. ஆகையில தாய் தோழி எல்லாருமே இந்த தலைமைகளுடைய அந்த 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 இதை அந்த பிரவருத்தியை கொண்டாடுவார்கள். அது வரும் பின்னால் அப்படியே மாறிடுவாங்க எல்லாரும். இப்போ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாமே மாறி அவளை கொண்டாட துவங்குவார்கள். அதுதான் இங்க கோடிட்டு காட்டுறாங்க. 2 விதத்திலும் உண்டு. உபாயமாக சொன்னா பயம் தோன்றும், உபாயம் அல்ல இது பிராபியத்தில் துறை பலனை அடைவதில் அவசரம் அப்படின்னு எடுக்கும்போது இது வரவேற்கத்தக்கதே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாசுரம், அதாவது 8வது பாசுரம். இப்ப என்னன்னா உலகத்துல ரொம்ப துக்கம், ரொம்ப இதை கப்பலே கவிழ்ந்து போச்சுன்னு சொல்றாங்களே, கப்பல் கவிழ்ந்த மாதிரி கன்னத்துல இப்படி யாராச்சும் கை வச்சுட்டு உட்காந்துருந்தா எனக்கு கப்பலா கவிழ்ந்து போச்சு. அம்மாங்களாம் திட்டுவாங்க, கன்னத்துல கை வச்சுட்டு உட்காராது, எனக்கு கப்பலா கவிழ்ந்து போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது உட்காரக்கூடாதுன்னு அங்க கன்னத்துல அப்படி கை வச்சுட்டு இவ அப்படி உட்கார்ந்துருக்கா. இந்த பராங்குச நாயகி கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். உலகத்தில் துக்கம் விஞ்சினால் முகத்தை கைத்தலத்திலே வைத்துக்கொண்டு சிந்தை கலங்கி கிடப்பதென்று ஒன்று உண்டு. என்னதான் பண்றாளோ சொல்லாதவளுக்கு சிந்தை கலங்கி கிடப்பதென்று ஒன்று உண்டு. அந்த நிலை பராங்குச நாயகிக்கு உண்டாயிற்று. இதை பார்த்து அந்த கண்ட தாயார், சாண் நீள சிறுக்கிக்கு இப்படியும் ஒரு இருப்புண்ட. சாண் நீள சிறுக்கி, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சாண் நீள சிறுக்கி, சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை, இவளுக்கு இவ்வளோவா, இவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு முனிய அதற்கு தலைவி காரணம் கூறுகிறாள். நான் சாண் நீளமாச்சும் இருந்துட்டு போறேன், 1 foot ஆச்சும் 5 feet எவ்வளோச்சும் இருந்துட்டு போறேன், நான் ஏன் இப்படி வச்சிருக்கேங்கிறதுக்கு நான் சொல்வேன் கேளுங்க. திருக்குறுங்குடி நம்பியின் செந்தாமரை கண்ணும் அந்நோக்குக்கு தோற்றவர்களை இளைப்பாரும் அல்குலும் கீழையும் மேலையும் கொண்டு அனுபவித்து அறிவ வேண்டியபடியான இடையும் இவற்றுக்கு ஆச்சரியமான வடிவும் களிவண்டு கலந்தார் போல கழம் பூங்குழல்கள் தடன் மேல் மிளிர நின்று என்கிறபடியே திருக்குறள்கள் அலைய நின்ற திருத்தோள்களும் என் கண்முன்னே தோன்றா நிற்கின்றவனே, அவற்றை அணைக்குமாறு கைக்கு எட்டாமையாலே கைக்குள் முகம் வைத்து நைய வேண்டியதாயிற்று அப்படிங்கிறான். அவனை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான். அவனுடைய முடிய பாருங்க, அவனுடைய அந்த சிறுத்த இடையழகை பாருங்க, அந்த மகர குண்டலங்களை பாருங்க, அந்த சங்கு சக்கரத்தை பாருங்க, திருக்கண்களை செவ்வாயை பார்த்தா உங்களுக்கெல்லாம் ஆசையா இல்லையா? அவனை அப்படியே அணைத்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆவல் மீதூர இருக்கிறது. ஆனா அது முடியாததால அந்த சோகத்தை தாங்க முடியாம நான் கன்னத்துல கை வச்சிருக்கிறேன், இதுக்கு போய் என்ன ஏமாத்திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பராங்குச நாயகி கேட்பதாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பலசுருதி பாசுரம், அதாவது 11வது பாசுரம். அறிவறிய பிரானை ஆழியங்கையனையே அலற்றி நரிய நன்மலர் நாடி நன் குருகூர் சடகோப்பன் சொன்ன குறிக்குள் 1000 இவைப்பத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் அரிய கற்று வல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே. அதான் திருக்குறுங்குடி பாசுரத்தை எவரொருவர் நன்றாக பழகி, அது என்னன்னா அரிய கற்று வல்லார் வைட்டனவர் அப்படிங்கிறதுனால சும்மா படிச்சா பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா ஏடு பார்த்து கற்கை அன்றைக்கே, சும்மா புக்கை பார்த்து படிக்கிறது மட்டும் இல்லாம உச்சாரண அனுச்சாரணத்து முகேன அபியசிக்கையாகிற அத்தியனத்தை பண்ணி திருப்பி 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 அதை கண்டா பாட்டமா பண்ணி உபதேச முகத்தாலே அர்த்த ஞானம் பிறந்து அதை நல்லா அதோடைய அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதற்கேற்றவாறு அனுஷ்டானங்களும் உள்ள வல்லவரானார் அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இந்த பாசுரத்தை சும்மா புக்கில் படிச்சா நமக்கு ஒரு அருமையான அனுபவம் கிடைக்கும், இல்லவே இல்லை. ஆனா அரிய கற்றார் வைட்டனவராவான்னு சொல்லி ஆச்சாரிய ஹிருதயத்துல சொல்லியிருக்காரு. யாரு? நாயனார் சொல்லியிருக்காரு. ஆகையால அரிய கற்றார் வைட்டனவர் அதை படிக்கணும். அது எப்படி, அந்த சந்தை எப்படின்னு படிக்கணும், அதோடைய அர்த்தத்தை விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதில் அனுபவிச்சு ஆழங்கால் பட்டு அதை அனுஷ்டானமாக யார் வைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு வைஷ்ணவர் அப்படிங்கிற அந்த பட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆழ்கடல் ஞானத்துள்ளே வைட்டனவும் என்ற இடத்திலே மறுபூமியான சம்சாரத்தில் இருக்க செய்தேயும் நித்திய சூரிகளோடு ஒப்ப சொல்லலாம்படியான உகந்தருளின நிலங்களிலே வாசி உணர்வார்கள். அதாவது இந்த சம்சாரம் இப்படி வைட்டனவர்கள் ஆனார்கள் எப்படின்னாக்கா, இந்த சம்சாரத்த மண்டலத்திலே இருந்தாலும் கூட நித்திய சூரிகளுக்கு இணையாக உகந்தருளிய நிலம் அப்படின்னாக்கா திவ்ய தேசங்கள். இவங்களுக்கு திவ்ய தேசத்துல இருப்பாங்க. ஸ்ரீரங்கத்துல இருப்பாங்க, இல்லைனாக்கா திருவல்லிக்கேணியில இருப்பாங்க, திருவெள்ளரையில் இருப்பாங்க, திருக்குறுங்குடியில் இருப்பாங்க. இந்த 108 திவ்ய தேசத்துல எங்க வேணாலும் அவங்க இருப்பாங்க. இருந்துட்டு அவர்கள் அந்த நித்திய சூரிகளுக்கு ஒப்பாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறாங்க. அடுத்தது ஒரே நிமிஷம். 5:9 மானை நோக்கி நல்லீர், மானை நோக்கு நல்லீர், கூடு நாள் தேடியது, மானை நோக்கு நல்லீர். 5:9 ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். இதுல இந்த மானை நோக்கு நல்லீர் திருவல்லவாழ் அப்படிங்கிற திவ்ய தேசத்து எம்பெருமானை பற்றியது. திருவல்லவாழ் சேர நாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருவல்லா அப்படின்னு இப்ப சொல்றோம் இல்ல, அந்த இடம். இப்போ இது என்னன்னாக்கா, நம்மாழ்வார் 5 இடத்துல சரணாகதி பண்றார். 5 இடத்துல, அதாவது ஒண்ணு வானமாமலை முதல்ல, அதுக்கப்புறம் திருக்குடந்தை கும்பகோணம், அதுக்கப்புறம் திருவல்லவாழ், அப்புறம் 4வது திவ்ய தேசம் பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் அப்படின்னு அந்த பதிகத்துல ஈடுபட்டு அப்படியே 6 மாசம் மோகித்திருந்து அங்க, அப்புறம் கடைசியாக அலர்மேல் மங்கையை முன்னிட்டு திருப்பதியில தீர்க்க சரணாகதி திருமலையிலே செய்கிறார். 5 இடத்துல இவர் நம்மாழ்வாரோட சரணாகதி. அதுல ஒண்ணுதான் இந்த திருவல்லவாழ் அப்படிங்கிற திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் 10 இடத்துல சரணாகதி பண்றார். 10 திவ்ய தேசங்கள்ல அவரு சரணாகதி பண்றார். இவர் 5, அவர் 10. அப்போ ஒரு சந்தேகம் வருது. அதாவது ஸ்ரீராமன் என்ன சொல்லியிருக்க, சக்ருதேவ பிரபன்னாயன்ட்டு சரணாகதி ஒரு முறைதான் பண்ணத்தக்கது, திரும்ப திரும்பி சரணாகதி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அப்போ எப்படி இவர் ஆழ்வார் 5 முறை அவர் 10 முறை பண்றாங்களே எப்படின்னாக்கா, அது என்ன சொல்றாங்கன்னா, முதல் காரணம் பதற்றம். ஐயோ இது பத்துமோ பத்தாதோ, அதாவது எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை கொள்வாரை போலன்ட்டு ஒரு முறை துவயத்தை சொன்னா நமக்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படிங்கிற பயம். அதனால இன்னொரு இடத்துல சரணாகதி பண்றது. அப்புறம் 2வது அந்த இனிமை, அந்த துவய மந்திரத்தோடைய இனிமை. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படின்னு சொல்றதுல அந்த இனிமை. அது கூரத்தாழ்வான் போன்றவர்க்கெல்லாம் அது பச்சை கற்பூரம் கலந்த வெற்றிலை போன்றதான். ராஜகுமாரனுக்கு, சௌகுமாரியமான ராஜகுமாரனுக்கு அந்த கற்பூர தாம்பூலம் இல்லாட்டி எப்படி ருசிக்காதோ, அதே போல துவயமந்திரம் இல்லாட்டி அவருக்கு ருசிக்காது அப்படின்னு அதுக்காக அந்த இனிமையினால. 3வது நீ எத்தனை 1000 முறை சரணாகதி பண்ணாலும் அவனுடைய மேன்மையை நோக்குங்கால் ஒரு முறை பண்ணதுக்கு தான் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அவன் அறப்பெரியவன், அவனுடைய மேன்மையை பார்க்குங்கால் நீ 1000 முறை 1,00,000 முறை சரணாகதி பண்ணாலும் ஒரு முறை பண்ணதுக்கு தான் அது சமமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால ஆழ்வார்கள் இதெல்லாம் தெரிஞ்சவர்கள். ஆகையால இவர் 5 முறை பண்ணாரு, திருமங்கை ஆழ்வார் 10 முறை பண்ணாரு. இப்ப என்னன்னாக்கா, இவங்க போய் திருவல்லவாழ் போயிட்டாங்க. ஆனா கோயிலுக்குள்ள போல, கோயிலுக்குள்ள போறதுக்கு கூட சக்தி இல்லை. அப்படியே ஒரே அழுத்து போயிட்டாங்க. என்னடா பண்றதுன்ட்டு இதெல்லாம் எழுந்து, அங்க சோலை ரொம்ப அழகா இருக்கு திருவல்லவாழ்ல. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சோலை அழகா இருக்கவே அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. அங்க உட்காந்துட்டாக்கா அவங்க கூட தோழிகள் எல்லாம் இருக்காங்க. ஆகையால இந்த பாசுரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தோழிகளோடு உரையாடுற மாதிரி இருக்கும். தோழிகள் கிட்ட இப்படி அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்ப பார்த்துக்கலாம். முதல் பாசுரம் என்னன்னா, மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த முதல் பாசுரம். மானே நோக்கு நல்லீர் அப்படின்ட்டு தன்னுடைய தோழிகளுடைய கண்களை மெச்சி சொல்றாங்க. மானே நோக்கு நல்லீர், அப்படியே மான் போன அழகான விழிகளை உடைய என் தோழிமாரே அப்படின்னு சொன்னாக்க, அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அதுக்கு உள்முறை பொருள் என்ன சொல்றாங்கன்னா, இவ பண்றதை எல்லாம் கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கிறாங்களா தோழிகள் எல்லாம்.
இவ பேசுறது என்ன, எழுதுறது என்ன, உட்காருறது என்ன, படுக்கிறது என்ன, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒன்று விடாமல் பேசாமல் அதை வந்து பார்த்துட்டே கூர்ந்த பார்வையோடு கவனிச்சுட்டே இருக்கிறதுனால அவர்களை வந்து மானே நோக்கு நல்லீர், மான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அந்த அழகான கண்களால் இவளுடைய இந்த அவஸ்தா விசேஷங்களை கவனித்தார்கள். அவஸ்தா விசேஷம் தான் இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, படுத்துக்கிறது, ஆடுறது, பெருமூச்சு விடுறது, கன்னத்தில் கை வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டே இருந்ததால் அவர்களை வந்து மானே நோக்கு நல்லீர் அப்படின்னு இந்த தோழிகளை இங்கே குறிப்பிடுறாங்க. 2வது பாசுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, என்கொல் தோழி மீர்காள் எம்மை நீர் நலிதன் செய்தீர். ஏன் வந்து என்ன இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் திட்டுவாங்கன்னு பார்த்தா நீங்களும் ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, தோழிகாள் என் பிரகிருதியை நெடுநாளாய் நன்றாக அறிந்திருக்கிற நீங்கள். 2வது பாசுரத்தை சொல்கிறாங்க, எனக்கு பிரியமானவற்றை சொல்லி என்னை தேற்ற வேண்டியது பிராப்தமாயிருக்க என்னை கண்டிப்பதிலேயே குறியாக இருக்கிறீர்களே, இதனால் உங்களுக்கு பயனுண்டோ? அட அம்மா தான் திட்டுறா எப்பப்பாவது பொடிந்து கொண்டே இருக்கிறாள், நீங்களும் இப்படியே பண்ணால் நீங்கள் எனக்கு வேண்டிய உதவி செய்யலாமே தவிர அதை விட்டு நீங்களும் இப்படி அம்மா போலே திட்டினா இதெல்லாம் பயனுண்டோ? அப்படி உங்கள் வழியிலே நான் மீளப் போகிறேன் என்று எண்ணமோ ஒரு நாளும் இல்லை. நீங்கள் சொன்ன பேச்சு கேட்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்க போகிறதே இல்லை. திருவல்லவாழ் சோலையிலிருந்து வீசுகிற நறுமணம் மிக்க தென்றலானது என்னை அவ்வழியே இழுக்க நான் உங்கள் வழிக்கு வருவேன் என்று எப்படி நினைக்கிறீர்கள்? அந்த திருவல்லவாழ் சோலையிலேருந்து வருகிற அந்த நறுமணம் மிக்க தென்றல் என்னை அந்த பக்கம் இழுக்குது. அப்படி இருக்கும்போது நான் உங்கள் பக்கம் வருவேன் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? அந்த பெருமானுடைய பாதாரவிந்த ரேணுவை சிரமீது அணிய வேண்டும் என்று நான் ஆவல் கொண்டிருக்கிறேன். ஆகையால நீங்கள் வந்து என்னை மீட்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்த பாத்திரம் 3வது பாத்திரத்தில் என்ன சொல்றேன்னா, சூடு மலர் குழவீர் துயராட்டியேனை மெலிய. என்ன சொல்றேன், இந்த பாரு, நீங்கள்லாம் அழகாக தலை வாரி பூ வச்சுட்டு நிற்கிறீங்க, என்ன பாருங்க, நான் தலை வாரி எத்தனை நாளாச்சு, அதில் எண்ணெய் வச்சேன்னா ஒன்றுமே சிக்கு படிஞ்சு கிடக்கு, இதை பார்த்தாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள்லாம் அழகாக சிங்காரிச்சிட்டு முழமுழமாக பூவை வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அதையாச்சும் அதை பார்த்து என்ன பார்த்தாச்சும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து 6வது பாசுரத்துக்கு போயிடலாம். 6வது பாசுரத்தில் காண்பது எஞ்ஞான்று கொலோ வினையேன் கனிவாய் மடவீர். இந்த தோழியை வந்து ஒரு பாசுரத்தில் ஒரு அடைமொழி வச்சு கூப்பிடுறான் இந்த தலைவி. இதில் என்ன சொல்கிறான்னா, கனிவாய் மடவீர் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய உதட்டு எல்லாம் பாருங்க, அழகாக செவப்பாக அப்படியே கோவப்பழம் மாதிரி இருக்குது. ஏன் உதட்ட பாருங்க, எல்லாம் காஞ்சு அப்படியே சருகாக கிடக்கு. உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் பெருமானை காணாமல். ஆகையால நீங்கள் என்னுடைய உதட்டை பாருங்க, உன்னுடைய உதட்டை பாருங்க, உங்கள் உதடெல்லாம் அழகாக கனிவாய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்களா, நீங்களும் என்னை மாதிரியே நலிகிறீர்கள். ஏன்னா அது உண்டு, தோழிமார்களும் தலைவியோடு சேர்ந்து அதெல்லாம் அனுபவிக்கிறதும் உண்டு. ஆகையால நீங்களும் என்னை போல இந்த பிரிவாற்றமையால் வருந்துவதால் உங்கள் உதடுகளும் காய்ந்தே கிடைக்கின்றன. ஸோ நம்ம எல்லாருடைய இந்த உதடுகளும் கனிவாய் ஆக வேண்டுமானால் நாம் இந்த திருவல்லவாழ் எம்பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்கிறாங்க. அடுத்ததில் அதாவது 7வது பாசுரத்தை பாதங்கள் மேலணி போந்துழ கூடுங்கொல் பாவை நல்லீர். இதில் வந்து தோழிகள் எப்படி கூப்பிடுறா, பாவை நல்லீர் அப்படின்னு சொல்கிறான். பாவை நல்லீர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இவளை கடிந்த நாங்கள் எல்லாரும் புன்னகையோடு பாவை போல் நின்றார்கள். இப்பாட்டில் பாவை நல்லீர் இந்த தோழிகளை உகந்து விழித்திருக்கின்றது. என்னன்னா, தன் மனோரதத்தை நிஷேதியாமே தோழியை உகந்து சம்போதிக்கிறாள். அதாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவங்க கொஞ்சம் சொல்கிறாங்களே தவிர அம்மா மாதிரி அவ்வளவா திட்டுறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்கள மேலே மகிழ்ச்சி கொள்கிறாள். மகிழ்ச்சி கொண்டு என்ன சொல்கிறான்னா, அதனால் அவங்க இவளை பார்த்துட்டு இவளை வந்து திட்டுறதில்லை, இப்படி பண்ணுறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர அம்மா திட்டுற மாதிரி திட்டுறதில்லை. திட்டாமல் கொஞ்சம் ஒரு புன்சிரிப்போடு அப்படியே எழுதிய சித்திரம் போல நிற்கிறார்களாம். ஆகையால் தான் இங்கே வந்து அவளை
பாவை நல்லீர் அப்படின்னு எழுதி வைத்த சித்திரம் போல சிறு புன்னகையோடு அந்த தோழிகள் நின்று கொண்டிருந்ததனால் அவர்களை பாவை நல்லீர் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப நான் எப்பதான் போய் திருவல்லவாழ் எம்பிரானை காணப்போகிறேன் அப்படின்னு கேட்கிறேன். அடுத்த பாசுரம், அதாவது 8வது பாசுரத்தை என்ன சொல்றான்னாக்கா, நாடுதோறும் வீடின்றியே தொழக்கூடுங்கொல் நல்லுதலீர். நல்லுதலீர்ன்ட்டு அவங்களோட நெத்தி பத்தி சொல்றாங்க. ஸோ ஒரு பாசுரத்துல வந்து அவருடைய கொவ்வை வாய் பத்தி சொன்னா, இன்னொள்ள சித்திரம் போல இருந்தார்கள்னு சொல்றாங்க. இங்க வந்து நல்லுதலீர் அப்படின்னு நெற்றி விசேஷத்தை சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இப்படி வந்து சும்மா இப்படி பொம்மை மாதிரி நிக்காதீங்க. இந்த மாதிரி இந்த சித்திரம் மாதிரி நிக்காம போங்க, போய் கோயிலுக்கு போய் புருஷகாரம் செய்து, புருஷகாரம்னா பரிந்துரை, போய் அந்த திருவல்லவாழ் அந்த திருவாழ் மார்பன் கிட்ட சொல்லுங்க. சொல்லி இந்த மாதிரி அங்கே ஒருத்தி வந்து உட்காந்துருக்கா, பராங்குச நாயகி உட்காந்துருக்க, உங்களை பார்க்காம அவள் படுற பாடு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படியாச்சும் வரணும்ன்ட்டு அந்த திருவல்லவாழ் எம்பெருமானை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து அவன் இங்கே நிற்கும் போது நீங்கள் எல்லாம் வணங்குவீர்கள் இல்லையா? வணங்கும் போது என்ன ஆகுன்னா, அவனுடைய இந்த திருவடிமன் அந்த ஸ்ரீபாதரேன்னு உங்கள் நெத்தியை அலங்கரிக்கும். அப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட நெத்தியை நான் காண விரும்புகிறேன். அதைத்தான் இங்க நல்லுதலீர் அப்படின்னு சொல்றான். அப்படி வந்து நிக்கிறதானா நில்லுங்க, இல்லாட்டி நீங்க என்ன என் வழியில விட்டுருங்க, உங்க வழியில நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். இப்பாட்டில் நன்னுதலீர் என்கிற விழியின் கருத்தாவது, திருவல்லவாழ் நாதனுக்கு நீங்கள் புருஷகாரம் பண்ணி அவன் இங்கே எழுந்தருளினால் அவன் திருவடிகளிலே தண்டனிட்டு அதனால் நெற்றிக்கு அலங்காரமாக பெரும் ஸ்ரீபாத ரேணுவை உடையீர்களாக நான் காண்பேனோ. அதுதான் இப்போ எனக்கு வேண்டியது. நீங்க போய் அங்க பேசுங்க. பேசி நீங்க தோழிமார் தானே, நீங்க தானே முதல்ல சம்பந்த ஞானத்தை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ வந்து சும்மா இப்படி பாவை மாதிரி நிக்க வேண்டாம். அங்கே கோயிலுக்கு போய் புருஷகாரம் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் வந்து இங்க நடந்து வந்து இங்க நிற்கும் போது அவனுடைய திருவடி தூளி அந்த ஸ்ரீபாத ரேணு நாம் வணங்கும் போது நம்ம நெற்றியிலே படும். அதனால் அலங்கரிக்கப்பட்ட நெற்றி உடையவர்களாக நான் உங்களை காண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்ததுல என்னன்னா, திருநாமங்கள் சொல்லக்கூடுமோ அப்படிங்கிறான். அதாவது அவனுடைய 1000 திருநாமங்களை, அதாவது 10வது பாட்டுல சொல்லருள் நல்வினையால் சொல்லக்கூடுங்கொல் தோழிமீர்கள் தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொழ நின்ற திருநகரம் நல்லிருள் ஆயினவர் நலனேந்தும் திருவல்லவாழ் நன்னருள் நம் பெருமான் நாராயணன் நாமங்களே. அவனுடைய 1000 நாமங்களையும் நாம் சொல்லக்கூடுமோ, சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அந்த திருநாமங்களை சொல்ல விரும்புகிறாள் இந்த பராங்குச நாயகி. இதுக்கப்புறம் வந்து 11வது பாசுரம், அதாவது அந்த பலசுத்தி பாசுரம். இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாமங்கள் 1000 உடைய நம்பெருமான் அடிமேல் சேமங்கொள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் 1000 இவை 10 திருவல்லவாழ் சேமங்கொள் தென்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தென்னகர்னு ஒரு பேர் உண்டு, திருவல்லவாழ்க்கு தென்னகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸோ அந்த 2 பேரும் இங்க வந்து ஆழ்வார் சொல்லி காட்டுறார். என்ன சொன்னான்னா, இந்த திருவாழ்மொழியை ஓத வல்லவர்கள் சம்சாரிகளாக இருக்க செய்தேயும் மற்றையோர்களை காட்டிலும் சிறப்பு பெற்றவராவார் என்று பலனுரைத்து தலை கட்டுகிறார் நம்மாழ்வார். திருக்கல்யாண குணங்களுக்கும் திவ்ய சரித்திரங்களுக்கும் வாசகமான 1000 திருவாய்மொழிகளை உடைய 1000 திருநாமங்களே உடைய சர்வேஸ்வரன் திருவடிகளிலே தம்முடைய சேம பாரங்களை எல்லாம் வைத்தவரான ஆழ்வார் அருளி செய்தாராய். அந்த சகஸ்ர நாமம் போலே பகவத் குண விபூதிகளை ஒழுங்குபட தெரிவிக்குமான இந்த 1000 இவை 10ஐயும் திருவல்லவாழ் விஷயமாக சொல்ல வல்லவர்கள் சரீர சம்பந்தத்தோடே இருக்க வைத்தும் பகவத அனுபவமாகிய சிறப்பை உடையவர்களாகார் என்றிற்று. அந்த சகஸ்ரநாமத்துக்கு இணையாக இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு இதிலும் நீங்க கவனிச்சிங்கனாக்கா, சம்சார மன்றத்திலே இருக்க செய்தேயும் சரீர சம்பந்தத்தோடே இருக்க செய்தேயும் லீலா விபூதியிலே இருக்க செய்தேலும் அந்த நித்திய சூரிகளை போலவும் வைகுண்டத்தில் இருக்கிறவர்களும் இங்கே பகவானை அனுபவிக்க பெறுவார்கள் அப்படின்னு தான் அந்த பலன் சொல்றாங்க. ஆகையால ஆழ்வார் சொல்லி இது பண்ணும்போது அதான் விரஜா நதியின் இக்கரையிலேயே மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. விரஜா நதியின் இக்கரையில வந்து இந்த பூலோகம், இந்த லீலா விபூதி, அக்கறை வந்து வைகுண்டம். ஸோ விரஜா நதியின் இக்கரையிலேயே நமக்கு வைகுண்டம் வேணும் அப்படின்னா
இந்த பாசுரங்களை நாம் ஓதி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இதை முடிவு கட்டுறாங்க. இன்னும் அடுத்தது இந்த இது மின்னிடை மடவார். இது 6ஆம் பத்து 2ஆம் திருமொழிங்க. 6ஆம் பத்து 2ஆம் திருமொழி மின்னிடை மடவார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்போ இது இந்த ஊடல் அப்படிங்கிற அந்த இதில் வருது. அதாவது சம்ஸ்கிருதத்தில் பிரணய கலகம், பிரணய ரோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பராங்குச நாயகி இவ்வளோ கூப்பிட்டு எம்பெருமான் வரான். வந்தப்போ தாயாருக்கு கோபம் வருது. இது நம்ம உலக வாழ்க்கையில் பார்க்கறது தான். அதான் அந்த ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, ஏன் முன்னாலே வரல, ஏன் நான் ஃபோன் போட்டு எடுக்கல, ஏன் நான் மெசேஜ் அனுப்பிச்சா பார்க்கலன்னு சண்டை பிடிக்கிறது. அதே மாதிரி தான் பராங்குச நாயகன் இங்கே ஊடுகிறார். இதில் என்னன்னு சொன்னாக்கா இது ரொம்ப விரிவாக இருக்குது. ரொம்ப 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 விரிவாக இருக்குது. அந்த இது மட்டும் அவதாரிக்கை மட்டும் படிச்சுட்டு சுருக்கமாக ஜிஸ்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னாக்கா இது எப்படி இருக்குன்னாக்கா பராங்குச நாயகி என்ன சொன்னாள், என்ன செய்தாள், அதுக்கு இந்த எம்பெருமான் என்ன சொன்னான், என்ன செய்தான், இப்படியே ரொம்ப பெருசாக போகுது. ரொம்ப ரொம்ப பெருசாக போகிறது. அதாவது அவங்களுடைய பந்தை எடுத்து வச்சுக்கிறது, அவங்கள வம்புக்கு இழுக்கிறது, அவங்க இதை பிடிச்சி எடுக்கிறது, அவங்க முடி அழக பாடுறது, இப்படி செய்ய இவங்க செய்ய 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 அவங்க என்ன செய்தான் அப்படிங்கிறது அப்படியே ஒரு டயலாக் ஃபார்மில் ஒரு நாடக வடிவில் போகுது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆகையால் இங்கே நம்ம அவ்வளோ விவரமாக அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆகையால் அவதாரிகை மட்டும் படிச்சுட்டு நம்ம அடுத்த பதிகத்துக்கு போயிடலாம். அதாவது எம்பெருமானோடு நமக்கான உறவு 9 வகை. இதை நவவித சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று முக்கியமானது பாரியா பர்த்தா அப்படிங்கிறது, கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு. அதில் தான் எப்போவுமே கணவன் மனைவின்னு இருந்தால் அங்கே அந்த அந்த பிரணய ரோஷம் அல்ல பிரணய கலகம், அது தமிழில் நம்ம ஊடல்னு சொல்லுவோம், அது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இங்கே பராங்குச நாயகிக்கும் கண்ணன் பெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் இருக்கிற அந்த அந்த பாரியா பர்த்தா உறவை, அந்த கணவன் மனைவி உறவை அதன் அடிப்படையாக இந்த திருவாய்மொழி அவதரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்த்திருவாய்மொழியில், அதாவது கீழ்த்திருவாய்மொழின்னா இதுக்கு முன்னப்பட்டதில் ஆழ்வார் எம்பெருமானுடைய பிரிவுக்கு ஆற்ற மாட்டாமல் தூது விட்டார். தூது ரொம்ப பின்னால் பார்ப்போம். தூது ரொம்ப விவரமாக பின்னால் பார்ப்போம். அந்த வியசனத்தை அறிந்த எம்பெருமான் ஆனைக்கு உதவ வந்தார் போல அரை கொலைய தலை கொலைய ஓடி வந்தான். கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே அப்படின்னு கத்தின போது அரை கொலைய நிலை கொலைய ஓடி வந்தானா எம்பெருமான். அதாவது திருப்பறையிட்டங்களை மாறி அணிந்து கொண்டு, காலுக்கு செருப்பணியாம, காதுக்கு போடுறத கையில் போட்டு, கையில் போடுறத காது போட்டு, கருடனுக்கும் வெயிட் பண்ணாம அப்படியே ஓடி வந்தான். அப்படி ஓடி வந்தானா. ஆழ்வார் தூது விட ஆரம்பிச்ச உடனே ஐயோ நம்ம பராங்குச நாயகி இப்படி படாத பாடு படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஓடி வந்தான், அரை குலைய தலை குலைய ஓடி வந்து ஆழ்வாருக்கு காட்சி தர பார்த்தான். வந்துட்டான். இந்த தோழிமாரோட இவங்க எல்லாம் ஒரு நந்தவனத்தில் இருக்காங்க, அங்கே வந்துட்டான். ஆஹா இப்போ நம்ம போனோன்னே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க, இங்கே உட்கார வைப்பாங்க, காலெல்லாம் அலம்புவாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, ரொம்ப ஆசையோடு அவன் ஓடி வரான். அந்த அளவிலே ஆழ்வார் பிரணய ரோஷம் தலையெடுக்க பெற்று, அதுதான் ஊடல். பிரணய ரோஷம்னா இது ஊடல். இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டு இப்போ வந்திருக்கானே அப்படின்ட்டு அவன் வந்த அந்த சந்தோஷத்தையே மறந்து இத்தனை நாள் தான் பட்ட துக்கத்தையே பெரியதாக கொண்டு அவனை வெறுத்து ஒதுக்குகிறாள். பிரணய ரோஷம் தலையெடுக்க பெற்று, சுவாமி இங்கே உமக்கு பணி இல்லை, உனக்கு இங்கே என்ன வேலை, போ அப்படின்னு சொல்ற. பணி இல்லை, பணி போருமிடத்தேற எழுந்தருளீர். உங்களுக்கு என்ன வேற பொண்ணுங்களா இல்லை, அங்கே போங்க, பிருந்தாவனத்துக்கு போங்க, ஆய்சேரிக்கு போங்க, எத்தனையோ அங்கே தான் அதனால்தான் மின்னிடை மடவார்கள். அழகிய இடுப்பை உடைய மின்னல் கொடி போன்ற இடுப்பை உடைய பெண்கள் வேற எத்தனையோ இருக்காங்க, நீங்க அங்கே போங்க, எங்ககிட்ட ஏன் வந்தீங்க அப்படின்ட்டு அவனை உள்ளே விடுவதில்லை. கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரானோடு பரிமாறின கோபஸ்திரீகள் இங்கனே பிரணய ரோஷத்தாலே ஊழல் செய்தமை உண்டு. அந்த ஆயர்பாடியிலும் இது உண்டு. அவருடைய பாவத்தாலே இப்போது ஆழ்வாரும் ஆகி அனுகாரமே செய்கிறார். அனுகாரம் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம் இல்லை, அனுகாரம்னா இமிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரியே நடந்துக்கிறது. கடல் ஞானம் செய்தேன் யானே என்னும் அப்படின்ட்டு எம்பெருமானே இமிட்டேட் பண்ணான்னு பார்த்தாலே அந்த மாதிரி. ஸோ இப்போ ஆயர்பாடியிலே அந்த சிறுமிகள் செய்த அந்த பிரணய கலகத்தை, பிரணய ரோஷத்தை பராங்குச நாயகியும் செய்கிறானாள்.
இதே மாதிரி இந்த மாதிரி உண்டா அப்படின்னு பார்த்தா பெருமாள் திருமொழி, அதாவது குலசேகர ஆழ்வார் பண்ணினதுல ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதன் ரொம்ப அழகான ஒரு 10 பாசம். அதுல வந்து பெருமாள் திருமொழி இதையே சொல்லியிருக்கார் குலசேகர ஆழ்வார். அப்புறம் பெரிய திருமொழியில வந்து திருமங்கை ஆழ்வார் எங்க சொல்லியிருக்காருன்னா காதில் கடிப்பிட்டு அப்படிங்கிற அந்த பெரிய திருமொழி ரொம்ப அழகான பாசுரங்கள். இதையெல்லாம் வந்து நம்ம தனியா அனுபவிக்கணும். ஏன்னா இங்க இதுக்குள்ள நுழைஞ்சாக்க எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் ஆகிடும், அவ்வளோ பெரிய விஷயம். ஆகையால இங்க வந்து இது ஊடல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மின்னிடை மடவார்கள் அப்படின்னு சொல்லி அதில் மட்டும் சொல்லிக்கலாம். ஆகையால இந்த தலைவி பேச்சாக பார்த்த நம்ம 17 பதிகங்கள்ல இது ஒன்று, அதாவது ஊடியது, ஊடல் கொண்டது. அது வந்து அவளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம மேற்கொண்டு போறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் இந்த தலைவி பேச்சில் அப்படின்னு பார்த்தாக்கா, தூது விட்டது 4 பதிகள் பின்னால பார்க்க போறோம். அப்புறம் வாயும் திரையுகளும், அதாவது 2:1 தன்னுடைய ஆற்றாமை சொன்னதை பார்த்தோம். அதாவது நாரை, சந்திரன், காற்று, அதுக்கெல்லாம். அடுத்து ஏராளம் இறையோனும் இருந்து கவராதவை விட்டு, அவன் கவராத மாமை எனக்கு வேண்டாம், அவன் கவராத நிறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். மாசரு சோதில மடல் எடுத்ததை விவரமா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஊரெல்லாம் துஞ்சி அப்படிங்கிற 5:4 கண் புதைய போக்கற்று இருந்தது, அந்த அடர்ந்த இருள போக்கற்று இருந்தது. அப்புறம் எங்கனேயோ அன்னை மீர்காள், அது வந்து 5:5 ஒரு நெஞ்சுக்குள் எழ இருந்தது. அந்த தமோ குணம் போய் சத்தகுணம் மேலோங்கின உடனே எம்பெருமானுடைய உருவம் மனசுக்குள்ள தோன்றிற்று. அப்புறம் வந்து மானை நோக்கு நல்லீர் அப்படின்னாலும் கூடு நாள் தேடியது, அதுதான் திருவல்லவாழ்ல அவர் அங்க சரணாகதி செய்தது. அடுத்தது இந்த மின்னிடை மடவார் தான் தாழ்ந்ததுக்கு ஊடியது, இவ்வளோ நேரம் கழிச்சா வருது அப்படின்ட்டு தாழ்ந்ததுக்கு ஊடியது வந்து இந்த மின்னிடை மடவார், அதாவது 6:2 நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இனி பேலன்ஸ் இருக்கிறது வந்து வெள்ளை சுரிசங்கு, ஏழையார் ஆவி உண்ணும், நங்கள் வரிவளை, இன்னுயிர் சேவலும், மல்லிகை கமழ்த்தன்றல், வேய்மறு தோழினை, இது பார்த்துட்டாக்கா நமக்கு முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம முந்தி பாணியிலே கடன்னு படிச்சுட்டே போயிருக்கோம். இதுல வந்து நம்ம முக்கியமாக திரு எட்டெழுத்துடைய அர்த்தம் எப்படி வந்து தோழி, தாய், தலைவி பாசனத்தை வந்தது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் விவரமா அனுபவிக்கலாங்கிறதுக்காக இதுக்குள்ள போனோம். சின்ன மற்றது முடிச்சுட்டாக்கா நம்ம பழைய பாணியில நம்ம போக ஆரம்பிச்சிருவோம்.